இந்த ஜெனரேஷன்ல என்னை மாதிரி நிறைய பாய்ஸ்க்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே இந்த ஹேர் ஃபால் தான். சோ இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேரை க்ரோ பண்ண வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இப்பவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நமக்கு இருக்க ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேரை ரீக்ரோத் ஆகிறத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணப்பதான் இந்த ஜிஎஃப்சிங்கிற ட்ரீட்மெண்ட் ஒரு பெஸ்டான வழியா எனக்கு தோணுச்சு. சோ உடனே நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பெஸ்டான கிளினிக்கா சர்ச் பண்ணப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெனியூ பிளஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் கிளினிக்கை சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஒரு பேஷண்டா நான் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சரி ஓகே, நம்மளும் ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ண போனப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பை செக் பண்ணிடுவோம். செக் பண்ணப்பதான் என்னோட ஹேர் ரொம்பவே தின்னது எனக்கே தெரிஞ்சது. சரி ஓகே, டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு ஜிஎஃப்சி தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, இதுக்கு மேல லேட்டானா இருக்கிற முடி கொட்டிருன்னு சொல்லிட்டு உடனே ஜிஎஃப்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜிஎஃப்சில நம்மளோட பிளட்டை கலெக்ட் பண்ணி அதுல growth factor fluid ஆட் பண்ணி அண்ட் அதுல இருந்து நம்ம பிளாஸ்மா மட்டும் தனியா செப்பரேட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த செஷன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே முடிஞ்சிரும் அண்ட் பெயினுமே நம்மள தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். சோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்மளோட பிளட் எடுத்து நமக்கு இன்ஜெக்ட் பண்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. சோ உங்களுக்குமே ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் லொகேட் ஆயிருக்கு இந்த ரெனியூ பிளஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் விசிட் பண்ணி டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் உங்க ஹேரையுமே காப்பாத்திக்கோங்க. அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம், ஹேர் ஃபால் ஆகுதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க.